வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கருவாட்டு ஃப்ரை பார்க்க போறோம். ஸோ கருவாட்டு ஃப்ரைக்கு தேவையான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 4 சாலை கருவாடு சுட்டு பிச்சு வச்சுக்கிறோம். அது மாதிரி கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கிறோம். நான் 2 பலாரி எடுத்துருக்கேன் 4 கருவாடுக்கு. கருவேப்பிலை எடுத்துக்கிறோம், பெப்பர் தூள் எடுத்துக்கிறோம், அது மாதிரி உப்பு எடுத்துக்கிறோம், வத்தல் தூள் எடுத்துக்கிறோம். மொத்தமே இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்கிரியன்ஸ் உங்களுக்கு கருவாட்டு ஃப்ரைக்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சிம்பிளாக பண்ணி முடிச்சோன்னா சீக்கிரம் உங்களுக்கு. ஸோ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிருக்கோம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம எண்ணெயை சூடு பண்றோம். நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம் உள்ள தாளிக்கிறதுக்கு. வெங்காயம் போட்டுட்டோம். கொஞ்சம் கருவேப்பிலை மேல போட்டுக்கிறோம். போட்டு மொத்தமாவே நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷா நம்ம வதக்கிக்கிறோம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வருது. கலர் லைட்டா மாறிட்டே வருது. நல்லா ப்ரௌனிஷா வரட்டும். ப்ரௌனிஷா வரைக்கும் நம்ம வதக்கணும் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கருவாடு போட்டுடலாம் கூட. நம்மளுக்கு இப்போ கருவாடு போட்டாச்சு. இப்போ நம்ம கருவாடு போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கருவாடு தான் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருவாடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்குற மாதிரி நல்லா கிண்டிக்கிறோம். அது கிண்ட மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருவாடு வெந்துடும். ஏன்னா கருவாடு நம்ம ஆல்ரெடி சுட்டதுனால கொஞ்சம் அரவேக்கரெலாம் இருக்கும் நம்மளுக்கு இப்போ. ஸோ சீக்கிரம் வெந்துடுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வெங்காயம் கருவாடு பார்த்தீங்கன்னா சேர்ந்து. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸோ கருவாடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போடும்போது தான் உங்களுக்கு கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால நம்ம லைட்டாக தான் உப்பு போடுவோம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ லைட்டாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் வத்தத்தூள் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ரொம்ப கொஞ்சமாக தான் சால்ட் ஆட் பண்ணுறோம். இதுவே இதுக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும். ஸோ அது மாதிரி கொஞ்சம் வத்தல் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் உரைப்புக்கு கொஞ்சம் வத்தல் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம கடைசியாக பெப்பர் தூவி இறக்கிற போகிறோம். உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சூப்பராக கலர் வந்துடும். உங்களுக்கு ரெட் டிஷ் அண்ட் பிளாக் அண்ட் ரெட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ இப்போமே உங்களுக்கு வாசம் வர ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கருவாடு நல்லா வதங்கிருச்சு. அந்த வெங்காயம் கருவாடு நல்லா சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ நம்ம லைட்டாக பெப்பர் தூள் போட்டு இதை போய் இறக்கிற போகிறோம். அவ்வளோதான் ஃபைனல் இது. ஸோ பெப்பர் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பொடி வாங்காதீங்க. பெப்பர் வீட்டில் பெப்பர் அரைச்சி யூஸ் பண்ணுங்க, தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ பெப்பர் போட்டாச்சு. ஸோ பெப்பர் உங்களுக்கு கொஞ்சம் போடுவோம். கொஞ்சம் பெப்பர் வாசம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ பெப்பர் போட்டாச்சு. பெப்பர் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஷ்ஷோட செய்முறை. ஸோ ரொம்ப எளிய முறையில் செஞ்சு முடிச்சா இது நம்ம சீக்கிரம் உங்களுக்கு 3 to 5 minutes செஞ்சு முடிச்சோம். ஸோ அவ்வளோதான் நமக்கு இப்போ மணமணக்கும் கருவாட்டு ஃப்ரை ரெடி. வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.